அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக முறுமுறுன்னு தக்காளி தோசை இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. முழு பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கிறேன். இதோட 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தோசை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா ரெட்டிஷாக கலர் இருக்கும், காரம் இருக்காது அவ்வளோ. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தோசை கல்லில் எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மெலிசாக ஊற்றிட்டு இது மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கீயும் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா குக் ஆனப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ், தோசை சில பேருக்கு சரியாக வராது. நல்லா மொறுமொறுன்னு மெலிசாக கிறிஸ்பியாக வரணும்னா தோசை ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் சுட்டிடுங்க. அப்போ தான் தோசை கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 சைடும் குக் பண்ணி எடுத்தால் மொறுமொறுன்னு தக்காளி தோசை ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.